என்ன சார் சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, போலீஸ் கமிஷனரோட பொண்ணு காலேஜ் படிப்பை முடிச்ச உடனே டிடெக்டிவ் ஏஜென்சி ஆரம்பிக்கணும்னு சொன்னேன். ஆசை பொண்ணாச்சேன்னு உங்க அப்பாவும் ஆரம்பிச்சு கொடுத்துட்டாரு. பத்தாததுக்கு உனக்கு கைடா என்னையும் கொஞ்ச நாளைக்கு உன் கூடவே இருக்க சொல்லிட்டாரு. இது வரைக்கும் 3 மாசம் ஆச்சு, ஒரு கேஸும் வரல. நானே இந்த கம்பெனிய இழுத்து மூணா என்னமான்னு உங்ககிட்ட சஜஸ்ட் பண்ணலாமேன்னு பார்த்தா நீ வந்து பிரதமர் கையால அவார்டு வாங்குறேன்னு சொல்றியே, அதான் சிரிப்பு வந்துருச்சு. சார் சார் சார், நீங்க வேணும்னா பாருங்க, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம 2 பேரோட டீமையும் தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்டே பாராட்டுற மாதிரி ஏதாவது ஒண்ணு நான் கண்டிப்பா செய்வேன் சார். ஹலோ, எஸ், நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க. ஓகே, பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. ஹலோ, ஃபீஸ்க்காக ஒர்க் பண்றவங்க நாங்க இல்ல, உங்க பிரச்சனையை சால்வ் பண்ற பொசிஷன்ல இருக்கவங்க. நீங்க முதல்ல உங்க அட்ரஸ் சொல்லுங்க. லேண்ட்மார்க் ஏதாவது இருக்கா? சரி, ஓகே, நாங்க வரோம். ஐயோ 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 ஐயோ, என்ன சார் ஆச்சு? எப்படி பிடிச்சா அபி இந்த டெக்னிக்க? எந்த டெக்னிக் சார்? பிசினஸ்ல இவ்ளோ நேக்கா பேசுற? எல்லாம் உங்க ட்ரைனிங் தானே சார். சரி, போன்ல யாரு? ஷொரூபான்னு ஒரு டிவி ஆர்டிஸ்ட். அந்த ஷொரூபாக்கு என்ன பிரச்சனையா? என்னவா இருக்கும், நம்மளுக்கு தெரிஞ்சது தானே. பொதுவா இந்த மாதிரி நடிகைங்களுக்கு எவனாவது ஒருத்த காதலிக்கிற அது இதுன்னு டார்ச்சர் கொடுத்திருப்பான். அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மள கூப்பிட்டுருப்பாங்க. இல்ல அபி, இது வேற ஏதோ பிரச்சனை. போலீஸ்க்கு போனா பப்ளிசிட்டி ஆயிடுமேன்னு பயந்துட்டு நம்மள கூப்பிடுறாங்க. சரி, எத்தனை மணிக்கு போற? போறியா? போறோம் சார். நான் எதுக்குமா? சார், நீங்க எனக்கும் அப்பாவுக்கு என்ன ப்ராமிஸ் கொடுத்திருக்கீங்க? கண்டிப்பா ஒரு கேஸ்லயாவது முழுக்க முழுக்க அபிக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்க. சொல்லிருக்கீங்க தானே? ஆமா. எனக்கு இது முதல் கேஸ். நீங்க என் கூட இருக்கிற கேஸும் இதுவாவே இருக்கட்டும். ப்ளீஸ் ப்ளீஸ் சார். ஓகே ஓகே, பாப்பலாம். தேங்க் யூ. மனைவிக்கு நடு முதுகுல மிளகு சைஸ்க்கு மச்சம் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியும். வேற என்ன? பணம் தான். 10 லட்சம். என்னங்க இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? கதவை திறக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு நேரம்? இல்லங்க, காலிங் பெல் சத்தம் கேட்கலங்க. என்னங்க, ஏங்க இவ்ளோ கோவமா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. ஆபீஸ்க்கு போலியா நீங்க? போல. ஏன்? அதெல்லாம் அவசியமா உங்ககிட்ட. என்னாச்சு? ஒண்ணும் இல்லையே. ஏன் அப்புறம் கண்ணால கலங்கி இருக்கு? அது வந்து எனக்கு வயித்து வலிக்குதுங்க. அப்படியா? எப்பத்துல இருந்து? மத்தியானத்துல இருந்து. நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன? நாப்கின்ஸ் தேஞ்சு போச்சு. நீங்க உடனடியே ஒண்ணு வாங்கிட்டு வந்து கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்? வேலைக்காரி சரோஜா இருப்பாளே, வாங்கிட்டு வர சொல்ல வேண்டியதானே? அவ குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா, வீட்டுக்கு அனுப்பிட்டேன். சரி சரி, நானே போய் வாங்கிட்டு வரேன்.
நீ சொன்ன டோர் நம்பர் 36 இதுதான். வா போலாம்.
enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.